இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோனட்ஸ் வந்து எப்படி செய்யலான்னு வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இதுதான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம செய்கிற ப்ராசஸ் வந்து ஹாஃப் ப்ரொப்போர்ஷன்ஸ் தான் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ சுகர் வந்து 75 கிராம் எடுத்திருக்கோம். மில்க் வந்து 250 கிராமில் பாதி வந்து 125 கிராமும் ப்ளஸ் எக்கு வந்து சேர்த்துலதுக்கு, அதனால் ஒரு எக்குக்கு 40 to 45 கிராம்ஸ் வந்து வெயிட் வரும். ஸோ அதை வந்து நம்ம மில்க் இல்லாட்டி வாட்டர் இல்லை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ 325 கிராம் மில்க் ப்ளஸ் வாட்டர் எடுத்துருக்கோம். பட்டர் 125 கிராம், ஈஸ்ட் 25 கிராம், சால்ட் 7.5 கிராம், மைதா 1/2 கிலோகிராம், அப்புறம் வெனிலா எசன்ஸ் வந்து 10 ml. எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து எல்லாத்தையும் கொட்டி டைரெக்டாக எல்லாத்தையும் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்ட்ரெயிட் டோ மெத்தட். தனித்தனியாக ஆட் பண்ணி பீட் பண்ணாமல் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஸோ மாவில் வந்து 1 கப் மாவு மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, இப்போ மெஷினில் எலக்ட்ரிக் பீட்டர்லாம் வச்சு பீட் பண்ண போகிறோம். பீட் பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக ஆயிரும். நம்ம பிசைகிற மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணும். ஸோ எலக்ட்ரிக்கல் பீட்டரில் போட்டு கெட்டியாக வந்து நம்மளால் அடிக்க முடியாது. அதனால் 1 கப் மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் ஒன்றா கொட்டி நல்லா க்ரீமி, நல்லா தோசை மாவு பதத்துக்கு வர மாதிரி லிக்விட் ஸ்டேட்டுக்கு எடுத்து வச்சுருக்கோம். எக்ஸாக்டாக ப்ரப்போர்ஷன் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் பீட்டர் வச்சு எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து பார்க்குறக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நல்லா இந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சியாக இருக்குது. ரொம்பவும் வாட்டராக இல்லை, ரொம்பவும் கெட்டியாக இல்லை, அந்தளவுக்கு இருக்குது. இதில் வந்து இப்போ வெனிலா எசன்ஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா 1 கப் மைதா மாவு, கொட்டி நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல், ரொம்ப சப்பாத்தி மாவு அந்த ஃபைனல் ஸ்டேஜ் அதுவும் இல்லாமல் ஒரு 90% ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும். ரொம்ப பிசு பிசுன்னு அந்த ஸ்டேஜ் கிடைக்கும். அந்த நம்ம கொட்டியிருக்க மாவு வந்து எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு க்ளீனான சர்ஃபேஸில் வந்து டைரெக்டாக அந்த மாவை கொட்டி, இன்னும் கொஞ்சம் மைதா மாவு வந்து ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே அந்த ஃப்ளோர் கொட்டும். அதனால ஃப்ளோரிங்க்கு கொஞ்சம் மைதா மாவு யூஸ் பண்ணி நம்மளுடைய உள்ளங்கையை வச்சு நல்லா பிசைய ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 minutes ஆகும் இந்த ஃபார்ம் கிடைக்கிறதுக்கு. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இழுத்தா ரப்பராட்டா அந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு சின்ன ப்ரப்போர்ஷன் ஆஃப் மாவு எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். எந்த ப்ராசஸ் அப்போ நம்ம இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, சின்ன ப்ரப்போர்ஷன் ஆஃப் மாவு எடுத்து நீங்கள் கையில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்து பின்னாடி அமுக்குனீங்க அப்படின்னா அந்த ஷீட் வந்து கிழியாமல் வரணும். ஸோ இப்போ மாவை வந்து பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து டேப் பண்ணி பார்க்குறோம். அதனால் அது கிழியுது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 minutes பிசையணும். இப்படி கிழியாமல் வர ஸ்டேஜ் அப்போ தான் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி ஒரு 1/2 an hour கிட்ட வந்து திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ½ an hour கழிச்சு எடுத்தோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா ஈஸ்ட்டு போட்டிருக்கங்காட்டி நல்லா புஃப்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திரும்பி இந்த லேயர் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரிங்லேருந்து மாவை எடுத்துகிட்டு கொஞ்சம் மைதா மாவு வந்து கைக்கு இல்லை அந்த பாத்திரத்தை இதுக்கு கையை ஒட்டிக்கிட்டு அந்த மாவு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஃப்ளோரிங்கில் கொஞ்சம் மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மாவு வந்து நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா முறுக்கி அடிக்கலாம் வேண்டாம். இந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படி நீங்கள் எந்த ப்ராசஸுமே கொடுத்து அடிக்க வேண்டாம்.
ஜஸ்ட் டேப் பண்ணால் பின்னாடி இப்படி ரோல் பண்ணி நீங்கள் இப்படி பண்ணிட்டாலே போதும். பெருசாக நீங்கள் எது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு சாஃப்ட் டச் மட்டும்தான். பண்ணிவிட்டு ஃப்ளோரிங்கில் கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து பீஸா பேஸ் இருக்குது இல்லைங்களா, பீஸா பேஸ் மாதிரி அந்தளவுக்கு கெட்டியாக வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ மாவு வந்து கையில் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளோரிங் இதில் வந்து இது பண்ணி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த ரோலிங் பின் எடுத்து நல்லா ஸ்மூத் சர்ஃபேஸாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய வித்து வந்து பீஸாவோட பேஸ் ஆட்டால் கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கணும். அதனால் ரொம்ப சப்பாத்தி தேய்க்கிற அளவுகெல்லாம் தேய்க்காதீங்க. பீஸா பேஸ் எப்படி இருக்கும் இல்லையா, அந்த டோ மாதிரி இருந்தால் போதும். இருந்துட்டு நம்மளுடைய டோனட் கட்டர் வச்சு ஒவ்வொரு சர்க்கிளாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுடைய ட்ரேயில் இல்லாட்டி ஒரு பிளேட்டில் வந்து கீழே வந்து மைதா மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ளோர் பண்ணிவிட்டு அந்த பீசஸ் வந்து நம்ம அதில் வந்து அடுக்கி வச்சிடலாம். இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரவுண்டும் பேலன்ஸ் இருக்கிற மாவையும் திரும்ப டோ வாட்டாக பிடிச்சிட்டு மறுக்கா ஃபுல் லேயர் தட்டி எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம டோனட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே வந்து நம்ம டோனட்ஸ் கட் பண்ணும்போது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே அந்த ட்ரேயில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக புஃப்னு வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏதோ ரிஃபைண்ட் ஆயில் இல்லை ரைஸ் பேன் ஆயில் ஊற்றி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா சூடானதுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்போவே நீங்கள் எடுத்துருங்க. ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஸோ உள்ளே வந்து வெறும் ஏர் பபிள்ஸ் தான் இருக்கும். ஸோ உள்ளே மாவு இருக்காது. ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ட்டு தேவையில்லை. ஜஸ்ட் அந்த 2 பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்து பிளேட்டில் வந்து வச்சுருங்க. எல்லா இதையுமே வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம சாக்லேட் டிப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சாக்லேட் டிப்புக்கு வந்து நம்ம டார்க் சாக்லேட் ஆர் எனி மில்க் காம்பவுண்ட் இல்லாட்டி மில்க் சாக்லேட் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நல்லா
பாயில் பண்ணி எடுத்துட்டு இந்த சாக்லேட்ஸ் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எல்லா டோனட்ஸ்க்குமே சாக்லேட்ஸ் வந்து கிடைக்காது, ரொம்ப திப்பி திப்பியாக வந்து அப்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு லேயரில் ஃபுல்லாக சாக்லேட் வந்து நிறையா இருக்கும். ஸோ இதை எப்படி ஈக்குவலாக இது பண்ணுறோம் அப்படின்னா ரிஃபைண்ட் ஆயிலை வந்து ஒரு 15 ml வந்து நம்ம இந்த சாக்லேட்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு டோனட்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸில் வந்து டோனட்ஸ் வந்து நல்லா ஷைனியாக கிடைக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டோனட்ஸ் எப்படி டிப் பண்ணணும் அப்படின்னா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, மேல் போர்ஷனில் வந்து சாக்லேட் டிப் பண்ணக்கூடாது. அந்த கீழ் போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த கீழ் போர்ஷனை வந்து சாக்லேட்டை டிப் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லை அப்படின்னா யூ கேன் யூஸ் எனி கைண்ட்ஸ் ஆஃப் நட்ஸ் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி இல்லாட்டி பவுடர் இல்லாட்டி கோஸ் கிரைண்ட் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கோங்க டாப்பிங்ஸாக. இல்லை அப்படின்னா ஏதாச்சும் மில்க் சாக்லேட்ஸ் வந்து கிரேட் பண்ணி மேல் லேயரில் வந்து நீங்கள் சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஃபேவரட்டான டிஷ்ஷும் கூட. வீட்லேயே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.